இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்த விடாம நிறுத்தணும். மாப்பிள, நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ கேள. என்னது? நம்ம பேசாம முகத்துல கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு அருவாவோட உள்ள இறங்கிடுவோம். அந்த ஆதி கழுத்துல கத்திய வச்சு அவனை தூக்கிடுவோம். அப்புறம் என்ன, கல்யாணம் தானா நின்றும்ல. ஏய் ஏய், என்னையா சொல்ற? ஆமையா மாப்பிள, இதுதான் ஒரே வழி. அட ஏயா நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வேற ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க, அதுக்கு மட்டும் யோசனை சொல்லு. அந்த ஆதிய மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்க விடவே கூடாது. ஏய், இங்க வா. சொல்லுங்க மேடம். இப்போ நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல மேடம், அது சும்மாதான். நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவனா? ஆமா மேடம். பொண்ணுக்கு நீ என்ன வேணும்? அது அவங்க அக்கா, அவங்க என்னோட மதினி. குடும்பத்துல நடக்கிற ஒரு கல்யாணத்தை நிறுத்த இப்படி மண்டபத்துல நீனே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரியான ஆளியா நீ? இல்ல மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய், நான் சரியாதான் புரிஞ்சிட்டு இருக்கேன். நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு கல்யாணத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அசால்ட்டா அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிற? இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. என்ன, அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்றியா? நினைச்சேன். உன்ன மாதிரி பசங்க ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலனா அவ லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடுவீங்க இல்ல? இல்ல, அப்படிலாம் இல்ல மேடம். அது வந்து மீனாட்சியோட நல்லதுக்காக தான். எது நல்லது? ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலனாலும் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா நீ அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற லைஃப தட்டி விட பாக்குற. ஐயோ மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போற ஆதி, அவன் நல்லவன் இல்ல மேடம். அவன் ரொம்ப தப்பானவன். நீ செய்யற வேலைதான் ரொம்ப தப்பா இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். ஒரு கால் பண்ணா போதும், உன்னை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. தேவையில்லாம கல்யாணத்துல எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். உனக்கு நான் வார்னிங் கொடுக்கறேன். உன்னால இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தா கூட அடுத்த நிமிஷமே உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை.